தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகட்டும். பீட்டர் இவருக்கு திருவிருதி ஆண்டவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் அனிலா தெரேசா திருவிருதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேவா அம்ப்ரோஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் இருதயநாதன் மரிய செல்வம் 8ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெரோம் தர்சன் 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் வின்சென்ட் செல்வான் சோபியா தெரேசா மால் வனிதா என்ற கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மதலேன் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த நிலத்தையும் ஆலயத்தையும் நன்கொடையாக அளித்த திரு கனகராயர் அவர்களின் நினைவு நாளின் முன்னிட்டு அவருக்காக இறைவனிடம் நன்றி கூறி அன்னாரின் ஆண்மலை பாற்றிக்காக வேண்டுவோமாக. விண்ணொலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தார். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தார். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே. புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே. ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் குற்றம் பாவம் நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்பி இறக்கும் போது நாம் பாவங்களை மன்னித்து நிறைவாழ்வு கழிச் செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்திரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியை அடைவதாக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 21 முதல் 29 முதல் 32 மற்றும் அதிகாரம் 12, 19 முடிய. ஒரு நாள் ஏரோபாவம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்திருந்த புது சால்வை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் ஏரோபாவுமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்த்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 81, 9-14 முடிய உள்ள இறைவார்த்தைகள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். 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 உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழுதலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை.
எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெகபோலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தன்னையே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பதா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் என்று நாம் நற்செய்தி முன் வாழ்த்தொழிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுடைய இறை வார்த்தை நமது மனதில் இருக்கும் பொழுது அது நமக்கு திடனையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நமது இதயம் ஆண்டவர் பக்கம் திரும்பியதாக, திறந்த உள்ளம் கொண்டவர்களாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த இதயம் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே காது கேளாதவருடைய காதை கேட்பதற்காக ஆண்டவர் தம் விரலை அவர் காதில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொடுவதாக நாம் பார்க்கின்றோம்.
சில வேளைகளில், ஏன் பல வேளைகளில் கூட இறைவனுடைய வார்த்தையை நமது காதுகள் கேட்க மறுத்த ஒரு காதாக இருக்கின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை வழிநடத்தக்கூடியவராக, நமக்கு நற்செய்தி வழங்கக்கூடியவராக, நமது வாழ்வை மேம்படுத்தக்கூடிய இறை வார்த்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் உலகத்தில் வாழுகின்ற நாம் பல்வேறு விதமான காரணங்கள், சூழ்நிலைகளினுடைய தாக்கத்தினால் நாம் இறை வார்த்தையை கேட்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அப்படி இறை வார்த்தையை கேட்காமல் நாம் இருப்பதனால் நாம் அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுவதிலும் தயக்கம் காட்டுகின்றோம். ஆனால் இறைவன் நம்மை எல்லாம் அவர் வார்த்தையை கேட்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். கேட்ட இறை வார்த்தையை நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்க வேண்டும், அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். நம் வாழ்விலே ஆண்டவர் இறைவனுடைய இறை வார்த்தை அன்பு நிறைந்த வார்த்தை, மன்னிப்பு நிறைந்த வார்த்தை, மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த வார்த்தை. அந்த மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த வார்த்தையை நாம் நம் காதுகளில் கேட்டு உள்ளத்தில் இருத்தி வைப்போம். அப்பொழுதுதான் அதை நாம் பிறருக்கு வழங்க முடியும். பிறருக்கு வழங்குகின்ற பொழுது நமது வாழ்வு இன்னும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அமைதியும் நிறைந்த வாழ்வாக மாறும். எனவே இறை வார்த்தையை நம் காதுகள் வழியாக கேட்டு அந்த இறை வார்த்தையை நம் நாவின் வழியாக இவ்வுலகுக்கு அறிக்கையிடுவோம். பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றேன். பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றேன். பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன், பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என்னொருங்கிய உள்ளம் ஏற்றிடுவாய். காணிக்கை தந்தே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையின் வாழ்வை தலைவா, நீரேற்றிடுவாய் என்றும் கனிவாய். காணிக்கை தந்தே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. காணிக்கை தந்தே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வழுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு வை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழுதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பணியால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதலுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை தழுவீராக. ஏனெனில் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானம் உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நேரத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். பொருட்செல்வமே என் கடவுளிற்கு ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். பொருட்செல்வமே
என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். மனம் மாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவாய். இறைவா, இறங்கி அருள் தருவாய். தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய். தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய். தனது குழந்தையை தாயே மறப்பினும், தனது குழந்தையை தாயே மறப்பினும் மறவாதென்னை மகிழ்ந்து காக்கின்றாய். எந்நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவாய். இறைவா, இறங்கி அருள் தருவாய். இறைவா, இறங்கி அருள் தருவாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய
ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.